நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சிலபஸில் இருக்கிற அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து பார்த்திங்கன்னா வடமொழி மற்றும் தமிழ் மொழி பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பழைய தமிழ் 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற ஊர் பெயர்கள் மற்றும் கடவுள் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தமிழில் இருந்தது, அது இப்போ வடமொழி பெயராக மாற்றிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இப்போது புக்கில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பழைய 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அதில் வந்து என்னென்னா, நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள் கடவுளர் பெயர்களும் காலப்போக்கில் வடமொழியில் மாற்றம் செய்யப்பட்டன, அவற்றுள் சில அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சிலபஸில் வந்து இது இருக்குது. கட்டாயமாக நமக்கு ஸ்ரீரங்கம் அப்படின்னு கொடுத்து அதனுடைய தமிழ் பெயர் அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து திருவரங்கம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தற்போதைய உள்ள பெயர் வடமொழி பெயர்களாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த தமிழ் பெயர்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நமக்கு வரும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். அதற்கான ஷார்ட்கட் பார்ப்போம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பார்ப்போம். அதனால் இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்த்து எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம் அதுக்கான தமிழ் பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருவரங்கம். இதிலே ரங்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால திருவரங்கம். இது நமக்கு எளிமையாக இருக்குது, நீங்கள் பார்த்தோன்னே போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், அதற்கான தமிழ் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தில்லை அம்பல நடராஜர் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது பழைய கால தமிழ் பெயர் வந்து பார்த்திங்கன்னா தில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததாமா சிதம்பரத்துக்கு. அந்த தில்லை அம்பல நடராஜர் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தில்லை அம்பல நடராஜர் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வந்து ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தில்லை அம்பல நடராஜர் அப்படிங்கிற மாதிரி திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம் அப்படிங்கிற மாதிரி பலம் வருது. அதை வச்சு நீங்கள் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ தில்லை அம்பல நடராஜர் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் தான் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறதுனால தில்லை அம்பலம் அப்படின்னு வரும்போது இங்கே சிதம்பரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது வர மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வேதாரண்யத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமறைக்காடு அப்படின்னு இருக்குது. இப்போது வேதம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா திருமறை அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் மொழி. இப்போ வந்து இதை வச்சு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சலாம். வேதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமறை அப்படிங்கும்போது வேதாரண்யம், ஆரண்யம்னாவும் நமக்கு காடு அப்படிங்கிறது தமிழ். இப்போது வேதாரண்யம்னா திருமறை காடு, எளிமையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம்னா திருமுதுகுன்றம் பழமலை. இப்போது இதை நம்ம பார்ப்போம். முதுகுன்றம் அப்படின்னா முதுமையான பழமையான அர்த்தம். அதே மாதிரி பழமலை, குன்றம், மலை, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பொருள் கொண்டது. முது அப்படிங்கிறது வந்து பழமை, பழங்கிறது வந்து பழமை அப்படிங்கும்போது இது ரெண்டும் எளிமையாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அசலம் அப்படின்னாவே மலை, விருதாச்சலம் சலம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மலை அப்படின்னு பொருள், குன்றம் அப்படின்னாலும் அசலம் அப்படிங்கிறதுக்கு வரும். இப்போ விருதாச்சலம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பழமலை திருமுதுகுன்றம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சலம் அப்படின்னாவே மலை நமக்கு தெரியும், குன்றம் அப்படின்னால ரெண்டும் ஒரே மீனிங் தான். மலை, குன்று எல்லாம் ஒரே மீனிங் தான். விருத்தாச்சலம், விருத்து அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய முதுமையான அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வருது. இப்போ விருதாச்சலம் அப்படின்னா பழைய முதுமையான மலை அப்படிங்கிறது தான் பொருள். இதை வச்சு நீங்கள் எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொல். அதற்கான முன்னாடி இருந்த தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா அங்கையர் கன்னி அப்படிங்கிற மாதிரி. இப்போ மீனாட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கையர் கன்னி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மீன் அப்படிங்கிறது கயல்னாவே வந்து மீன் ஒன்று பொருள். அப்போ வந்து மீனாட்சி அப்படிங்கும்போது அங்கையர் கன்னி அப்படிங்கிறத வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். கயல்னா மீன் பொருள் அப்படின்னா மீனாட்சி அப்படின்னு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். தர்ம சம்வர்த்தினி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்மம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் வார்த்தை கொடுத்துருக்காங்க. அறம் வளர்த்தாள் அப்படிங்கிற மாதிரி. தர்ம சம்வர்த்தினி அப்படிங்கும்போது அறம் வளர்த்தாள் அப்படிங்கிறது வந்து கடவுளுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தர்ம சம்வர்த்தினி. ரௌத்திர துர்க்கை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொல். அது வந்து எந்த தமிழ் சொல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா எரிசின கொற்றவை. இதை எப்படி நம்ம ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா, துர்க்கை அப்படிங்கிறது வந்து எந்த தமிழ் சொல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை அப்படிங்கிற தமிழ் சொல்லேருந்து வந்தது. அதனால் கொற்றவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்குது. அடுத்தது எரிசின அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரௌத்திரம் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து எரிசினங்கிறது தமிழ், அதை வந்து ரௌத்திரம் அப்படின்னு சொல்லி வடமொழியாக்கியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரௌத்திர துர்க்கை அப்படிங்கிற வடமொழி சொல் முதல்ல எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லாக எரிசின கொற்றவை அப்படிங்கிறது இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ரௌத்திரம் எரிசின, துர்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சநதீஸ்வரர், இது வந்து ஒரு கடவுளர் பெயர். இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி தமிழ் பெயராக இருந்ததுன்னு வந்து பார்ப்போம். இது எளிமையாக தான் இருக்குது. ஐயாரப்பர். பஞ்சம்னா வந்து அஞ்சு அப்படிங்கிறது வந்து பஞ்சமாக மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது ஆரப்பர், ஆறு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நதீஸ்வரர் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா பஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் வந்து 5 அப்படிங்கிற மாதிரி பொருள் 5, ஐயாரப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆறுங்கும் போது நதியாக மாறிருக்கு. அப்போ வந்து எளிமையாக தான் இருக்குது. பஞ்சநதீஸ்வரர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தமிழ் எப்படி இருந்துச்சுன்னா ஐயாரப்பர் அப்படின்னு இருந்தது.
கும்பகோணம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு முதல்ல என்ன தமிழ் சொல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடமூக்கு அப்படின்னு. இப்போது இது எளிமையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு மேலே இருக்கிற கும்பம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து என்ன சொல்லாக இருந்திருக்குன்னா குடம் அப்படின்னு பொருள். கும்பம் வந்து பார்த்திங்கன்னா குடம் அப்படின்னு தான் பொருள். இப்போ கூம்பு வடிவில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் மாதிரி தான் இருக்குது. அப்படினால குடமூக்கு அப்படிங்கிற மாதிரி குடம்னா கும்பம் அப்படின்னு வந்து மாற்றிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோணம் மாற்றிருக்காங்க. குடமூக்கு அப்படிங்கிறது வந்து கும்பகோணத்தோட தமிழ் பெயர். முதல்ல இருந்த தமிழ் பெயர் வந்து பார்த்திங்கன்னா குடமூக்கு. குடம் வந்து கும்பமாக மாறிடுச்சு. மூக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோணமாக மாறிடுச்சு. மூக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன சார்க்க மாதிரி முக்கோணம் ஞாபகம் வச்சுங்க. மூக்கு தமிழ், கோணம் வந்து பார்த்திங்கன்னா வடமொழி முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்கள். கும்பம்னா குடம், மூக்குனா கோணம் அப்படின்னு மாதிரி மாற்றிருக்காங்க. கற்க நேத்திரி அப்படின்னா வால் நெடுங்கண்ணி. இப்போது கற்க நேத்திரி அப்படிங்கிற வடமொழி சொல் வந்து முதல்ல எப்படி தமிழ் சொல்லாக இருந்தது அப்படின்னா வால் நெடுங்கண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா நெடுங்கண்ணி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெடுங்கண்ணி அப்படின்னு 2 இருக்குது. இங்கே வால் நெடுங்கண்ணி, நீள் நெடுங்கண்ணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசாலாட்சின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்க நேத்திரின்னு இருக்குது. இது 2 ரொம்ப எளிமையாக தான் ஒரே மாதிரி இருக்குது, நெடுங்கண்ணின்னு. இப்போ வந்து இது 2 ரொம்ப ஈஸியாக எப்படி ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் பாருங்கள். நெடுங்கண்ணியை வந்து 2லேயும் விட்டுருங்க. அடுத்தது கற்க நேத்திரி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் எடுத்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வாலை எடுத்து நம்ம கட் பண்ணுறோம், அதனால் கற்க நேத்திரி. நீள் நெடுங்கண்ணின்னு வந்து நீளமாக இருக்கிறது விசாலமாக மாறிடுச்சு. நீள்ங்கிறது வந்து விசாலமாக மாறிடுச்சு. வாலை எடுத்து நம்ம கட் பண்ணுறோம், அதனால் வந்து கற்க நேத்திரியாக மாறிடுச்சு. இப்போ இது 2 ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு வந்து வடமொழியாக மாறியிருக்கு. அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா செம்பொன் பள்ளியார் அப்படின்னு. பொன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொர்ணம் அப்படின்னு மாறியிருக்கு. தமிழில் பொண்ணு அப்படின்னா வந்து தங்கத்தை வந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சொர்ணமாக வந்து வடமொழியில் மாறியிருக்கு. பள்ளியார் அப்படிங்கும்போது புரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. இந்த பொன் அப்படிங்கும்போது சொர்ணம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. சொர்ணபுரீஸ்வரர்னா செம்பொன் பள்ளியார், செம்பொன்னாலான பள்ளியார் அப்படின்னு சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு எளிமையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விசாலாட்சி அப்படிங்கும்போது நீள் நெடுங்கண்ணி. விசாலம்னா நீளமா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வீணா மதுர பாஷினி அப்படிங்கிற வடமொழி சொல் வந்து முதல்ல தமிழாக எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா யாழினும் நன்மொழியால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம், யாழ்னு இருக்குது. யாழ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கருவி. அதே மாதிரி வீணா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீணை அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. இது 2 வச்சு நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். வீணா மதுர பாஷினினா வந்து மொழிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாஷினியாக மாறியிருக்கு. யாழ் வந்து வீணியாக மாறியிருக்கு. மொழியால் அப்படிங்கிறது வந்து பாஷினியாக மாறியிருக்கு. இது வந்து தமிழ், இது வந்து பார்த்திங்கன்னா வடமொழி. அவ்வளோதான், எளிமையாக இருக்குது. வீணா மதுர பாஷினிங்கும் போது வீணைக்கு வந்து யாழினும், பாஷினி அப்படிங்கும்போது நன்மொழியால் அப்படின்னு. யாழினும் நன்மொழியால் அப்படிங்கிற கடவுள்கள் பெயர் வந்து வீணா மதுர பாஷினின்னு வந்து மாறியிருக்கு. மதுர வசனி அப்படிங்கிற வடமொழி சொல்ல வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன தமிழ் மொழியாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா தேன்மொழி பாவை. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். தேன்மதுரை தமிழோசை உலகெல்லாம் பரவுதல் வகை செய்திடல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாரதியாரோட ஒரு பாடல் நமக்கு ஞாபகம் வரணும். தேன்மதுரை தமிழோசை உலகெல்லாம் பரவுதல் வகை செய்திடல் வேண்டும் அப்படின்னு. இப்போது மதுர வசனி அப்படிங்கிற மாதிரி தேன்மொழி பாவை அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தேன்மொழி பாவையாக இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுர வசனியாக மாறிடுச்சு. ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா தேன்மதுரை தமிழோசை அப்படிங்கிற மாதிரி 2 சேர்த்து இருக்குது. தேன்மதுரை தமிழோசை, மதுரை வாசனினா தேன்மொழி பாவை அப்படிங்கிறது வரணும். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக இருக்குது. இதுதான் ஷார்ட்கட். இதுக்கு விருத்தகிரீஸ்வரர் அப்படின்னா பழமலைநாதர். இப்போ கிரீஸ்வரர் அதுனா நாதர், அதை விட்டுருங்க. விருத்தகிரி அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். விருத்தகிரினா விருத்தம்னாவே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா விருதாச்சலம் அப்படிங்கும்போது விருத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுமலை, அப்புறமா பழமலை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். முதுமையானது பழைய அப்படிங்கிற மாதிரி தான் விருத்தத்துக்கு வந்து பொருள் இருக்குது. அது வந்து வடமொழியில். இப்போ வந்து அதே மாதிரி பழமலைநாதர் அப்படின்னா விருத்தகிரீஸ்வரர், எளிமையாக இருக்குது. இப்போ விருதாச்சலத்தை வச்சு விருதாச்சலம்னா பழமலை, திருமுதுகுன்றம் அதை வச்சு நம்ம பழமலைநாதர் அப்படின்னா விருத்தகிரீஸ்வரர் அப்படிங்கிறது எளிமையாக நம்ம போட்டுடலாம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா முதல்ல தமிழில் இருந்த பெயர்கள் வந்து எப்படி வடமொழிக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழில் குரூப் 4 அல்லது குரூப் 2 ரிலேட்டடாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதி. இதில் வந்து கேள்விகள் கட்டாயமாக வரும். அதை நம்ம வந்து கவனமாக படிக்கணும். ஏன்னா இதில் வந்து தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கங்க. நன்றி.